சே, வெக்கமா இல்லையடி உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட? இல்ல பொம்பளை தானே, உன்னால என்ன கேள்வி கேட்கறதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. சே, அசிங்கமா இருக்குடி. இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொருத்தவங்க கூட நினைச்சாலே கேவலமா இருக்கு எனக்கு. சை. ஹம், குடும்பத்திலேயே இவ்வளவு கேவலமான ஒருத்திய வச்சுக்கிட்டு இருந்துட்டு தான் உன் தம்பி எனக்கு வந்து ஆலோசனை சொல்லி கிழிச்சானோ? இல்ல நான் கேக்குறேன், இவ்வளவு கேவலமானவளா இருக்க நீ? உன்னை திருத்துறதை விட்டுட்டு என்ன திருத்துறன்னு வந்துட்டான் கம்ப தூக்கிக்கிட்டு. இங்க பாருங்க, 2 பேருக்கும் மரியாதை இருக்காது. என்னால எந்திக்க முடியல. இல்லன்னு வச்சுக்கோ, 2 பேரும் இப்படி கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன். நீங்க பேசுற பேச்சுக்கலாம் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போங்க, இல்லன்னா போலீஸ் தான் நெக்ஸ்ட் போன் பண்ணுவேன். ஆமா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பெரிய உத்தமனுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்னடா? இல்ல நான் கேக்குறேன், நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? ஆ, பெத்த பிள்ளையே கடத்த நடிச்ச நாய் தானே நீ? கடத்த சொன்ன நாய் தானே நீ? 2 நாயும் வெளியே போங்க, இல்லன்னா மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். இல்லன்னா நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கால் போகும். ஏய் அடங்குடி, நிறைய பாத்துட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்லாம். ஆமா, இவ போலீஸ் ஸ்டேஷன் உடனே நாங்க பயந்துருவோமா? சி, நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்ல. அன்னைக்கு பெரிய இவ்வளாட்டம் என்ன அடிச்ச? இவன் அடிச்சா சரி, என்ன எதுக்கடி அடிச்ச நீ? இங்க பாரு, மரியாதையா போயிருன்னு சொல்லிட்டேன். என் தம்பி வந்தான்னு வச்சுக்கோ, 2 பேரையும் சும்மா விட மாட்டான். உன் தம்பி பெரிய வாயில வருது, கிழிச்சிருவானோ எல்லாத்தையும். வாயில நல்லா வருது வார்த்தைய. வீட்டுல இருக்கிறவளை ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல. ஊர்மையை அனுப்பிட்ட நாய் என்ன வந்து நீ கொலை சொல்றதுக்கு வந்துட்டியோ? மரியாதை கெட்டுறோம் சொல்லிட்டேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? பொம்பளையா இருந்தா ஒரு அடக்கம் கொடுக்க வேணாம்? இங்க பாருடா, தேவையில்லாம என் பேச்சுக்கு வராதீங்க 2 பேரும். உங்களை யாராச்சும் இங்க கூப்பிட்டாங்களா? இங்க எதுக்குடா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மரியாதையா போயிருங்க. இங்க பாருங்க, நான் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்கள பேசாதீங்க முதல்ல. சீ, வாய முடிடா. வந்துட்டான் ஆளையும் மூஞ்சையும் பாரு. இவனுக்காண்டிதான் என்ன தூக்கி போட்டு வந்தியாடி? அதுவும் எவ்வளவு போய் நான் வேற ஒருத்தி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொன்ன நீ? இல்ல என்னடி சொன்ன நீ? வேற ஒருத்திய வச்சுக்கிட்டு இருக்கான் இவன், என்ன ஏமாத்துறான், நைட்டு போன் பேசுறான், என்னென்ன சொன்ன நீ அப்பங்கிட்ட? இப்பதானே தெரியுது இவன் கூட சுத்தறதுக்குதான் என்ன கழட்டி விட்டனே. இங்க பாரு, நீ ரொம்ப நல்லவன் மாதிரி பேசாத. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியவே தெரியாது. பாதியில வந்துட்டு தேவையில்லாம பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத. மரியாதையா போயிருன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இருக்காது. யாருக்கிட்ட மரியாதை இருக்காதுங்கிற? பொறுக்கித்தனம் பொறுக்கிட்டு அலையிற நீ என்ன பார்த்து சொல்றியா? டேய் ரகு, பிரச்சனை வேண்டாம். அவனுங்களை தயவு செஞ்சு இங்க இருந்து போ சொல்லி. இவனுங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. என்னடி பிரச்சனை வேண்டாம்? இல்ல என்னடி பிரச்சனை வேண்டாங்கிற? உன்னை பத்தி இப்பதானே தெரியுது. நல்லவ மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருந்துட்டு எவன் குடியோ. சி, தனியா ரூம்குள்ள நான் என்னமோ அடிபட்டுருச்சு போலன்னு பாத்துட்டு போலான்னு வந்தாதானே தெரியுது உன் லட்சணம் ஒழுக்கம் தான். இதுதான் உன் அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்த லட்சணமாடா? டேய் உன்ன டேய் அடங்குங்கடா. பெரிய இவனுங்க மாதிரி உத்தமனுங்க மாதிரி பேசுனீங்க. ஏதோ நான் பொண்ணுங்களை ஏமாத்துறேன்னு உன் அக்கா இவ்வளவு கேவலமா ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. அதை அடக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. வந்துட்டானுங்க வெக்கங்கட்டவனுங்க. இங்க பாருங்கடா, இந்த கடவுளுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு. நீங்க சொல்லிதான் என் தம்பி என்ன நம்பணும்னு ஒரு அவசியமும் இல்ல. நான் எப்படிப்பட்டவன்னு என்ன ஏதுன்னு என் தம்பிக்கு தெரியும். இங்க இருந்து மரியாதையா போயிருங்க, அடி வாங்கறதுக்கு முன்னாடி. இல்லன்னு வச்சுக்கோ, அடி வாங்கிக்கிட்டு தான் போவீங்க. வாயு முறி பொறுக்கி நாயே, யார பத்தி என்ன வார்த்தைடா சொன்ன? உன்னை இன்னைக்கு சும்மா விடுறதா இல்ல, வாடா மச்சான். ஆதி, கொஞ்ச நேரம் சும்மா இரு ஆதி. இது ஒண்ணும் நம்மளோட வீடு இல்ல, ஹாஸ்பிட்டல். எரியிற நெருப்புல இன்னும் எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோங்க 2 பேரும். அமைதியா இருங்கன்னு சொன்னா இருங்க. ரேஷ்மா, எங்களால அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது ரேஷ்மா. அவனை இன்னைக்கு நாங்க சும்மா விடுறதாவே இல்ல. அவனை இன்னைக்கு கொலை பண்ணாலும் சரி, நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல. என் அக்காவை பேசினவ அவனை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். என் அக்கான்றவ எனக்கு அம்மா மாதிரி. ரகு, 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 விடுங்க ரேஷ்மா, ஒரு 4 மிதி மிதிக்கிட்டோம். அப்பதான் அவனுங்களுக்கு எல்லாம் திமிரு அடங்கும். ஏதோ உங்களை திட்டான்றதுக்காண்டி உங்ககிட்ட நான் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காண்டி இப்படி பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் 4 மிதி மிதிச்சாதான் சரிப்பட்டு வரும். வாய மூடுங்க ராம். உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும். யாரை கேட்டு முதல்ல என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு நீங்க இது பண்றீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? முதல்ல ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எதுவுமே தெரியாம உடனே பொக்கைய கொண்டு வந்து நீட்ட வேண்டியது. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அறிவில்ல உனக்கு? என்ன ரேஷ்மா, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்காதா? அப்போ என் மேல அக்கறை காமிச்சது, எனக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களே என் அம்மா ஸ்தானத்துல இருந்து. என் அம்மாக்கு அப்புறமா நான் ஒரு பொண்ணை ரொம்ப மதிக்கிறேன்னா அது நீங்க மட்டும்தான் ரேஷ்மா. நீங்க இப்படி பேசிட்டீங்க. என்னாச்சு ரேஷ்மா? ஏன் நான் உங்களை நல்லா வச்சு பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ கடவுளே, உங்களுக்கு புரியுதா இல்லையா?
நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்ல. இனிமே எவனை நம்பியும் நான் வாழ்ற மாதிரி இல்ல. என் லைஃபை மட்டும்தான் நான் பாக்குற மாதிரி இருக்கேன். போதுமா? நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கல்யாணம் கன்றாவின்னு எடுத்துட்டு வராதீங்க. யோசிக்காம நீங்க செஞ்ச முடிவை பாத்தீங்களா? எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு. அவனுங்க இப்ப அடிதடி சண்டை அப்படி ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போனா அவனுங்களுடைய கெரியர் என்ன ஆகுறது? நீங்க பாட்டு ஈஸியா சொல்றீங்க. உங்களுக்கு என்ன, சொல்லிட்டு போயிருவீங்க அடிங்க குத்துங்கன்னு சொல்லி. அதனால வர பின்விளைவை நாங்க தானே ஃபேஸ் பண்ணணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க ராம். என்ன ரேஷ்மா? ப்ளீஸ் ராம், எனக்கு பண்ற நீங்க பெரிய உதவியே இதுதான். என் லைஃப்ல இந்த மாதிரி மறுபடியும் வராதீங்க. கல்யாணம் மண்ணாங்கட்டின்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் எவனையும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. உங்களன்னு இல்ல, யாரையுமே. நான் ஒரு வாட்டி பட்டது எல்லாமே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயாச்சும் என் லைஃபை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேஷ்மா, நான் தூக்கி விடுறேன். இந்த மாதிரி அக்கறை கட்டுற மாதிரி நிறைய சீன் நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேல வேண்டான்னா வேண்டாம் தான் அர்த்தம். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. யாரா இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னா ஒத்துக்க மாட்டேன்னா. தயவு செஞ்சு வெளியே போங்க. ரீனா, ரீனா, ஏதாச்சும் வேணுமா? வெளியே போங்கன்னு சொன்னேன், இல்லைன்னா மரியாதை கிட்டுரும். மேம் கூப்பிட்டீங்களா மேம்? ரீனா, அங்க வெளியே என்ன நடக்குது? மேம் ஆதி சாரும் ரகு சாரும் அவங்க 2 பேரையும் செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மேம். ஐயோ கடவுளே, இவங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. தயவு செஞ்சு அந்த வீல் சேர் மட்டும் கொஞ்சம் கொண்டு வாங்களேன். எஸ் மேம், கொண்டு வரேன் மேம். என்னடா சொன்ன? என் அக்காவை பத்தி என்ன சொன்ன? இந்த வாயில இருந்து இப்ப ரத்தம் ஊத்தணும் பாரு, நல்லா பொல பொலன்னு ஊத்தணும். அந்த அளவுக்கு அடிப்பேன். வாயில இருந்து ரத்தம் வர வரைக்கும் அடி விழுந்துகிட்டே இருக்கும் உனக்கு. இப்போ இங்க பாரு ரகு, வேண்டாம். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறதுக்கோ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? இவனுங்க அடி வாங்குறாங்கன்றதுக்காண்டி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பியா? மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். சீ, வாய முடி. இவ்வளவு நேரம் பெரிய இவனாட்டு பேசிக்கிட்டு இருந்த, விழுந்த 4-5 அடிக்கு இப்படி உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்க. பக்கத்துக்குள்ள உட்காந்து இருக்கும் பாரு மச்சான். நீ இவனை பாத்துக்கோ, நான் அவனை பாத்துக்கிறேன்டா. வேண்டாம் விடு ரகு. எனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் அக்காவை பத்தி என்ன வார்த்தை பேசியிருப்ப? ஆதி, ரகு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. டேய் 2 பேரும் போங்கடா. 2 பேரும் ஒரு அடி நகர்ந்தீங்க, வெட்டிடுவேன் சொல்லிட்டேன். காலை 2ட்டியும். ரகு, கொஞ்சமாச்சும் பொறுப்பா பேசு. ஒரு டாக்டர் மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணு, சரியா? பொறுக்கி மாதிரி பண்ணாத. அவனுங்க கூட சேர்ந்து நீயும் இந்த மாதிரி பேசணும்னா என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லு. அதுக்குன்னு அவனுங்க இவ்வளவு பேசிருக்கானுங்க, அவனுங்களை சும்மா விட சொல்றியா? இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அவனுங்களை இந்த அளவுக்கு பேச விட்டுருக்க கூடாது. பேசிட்டானுங்க, அவனுங்களை வாயை அடிச்சு உடைச்சு ரத்தமாச்சு வர வைக்க வேண்டாமா? நீங்க வர வச்சது வரைக்கும் எல்லாம் போதும். 2-3 அடி அடிச்சீங்கல்ல, அவனுங்களதான் தெரியுதுல்ல, அவனுங்கதான் டம்மி பீஸ்ன்னு. அப்புறம் என்ன, விடுங்க. எங்கேயோ போட்டோம் அவனுங்க. அவனுங்களை பத்தி எனக்கே தெரியும். அவனுங்க சொன்னா நான் அப்படி ஆயிடுவேனா என்ன? எனக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லி. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம மனசுக்கு தெரிஞ்சா போதும், சரியா? இவனுங்க யாரு முதல்ல என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு? விடு ரகு, அவனுங்க போட்டோம். அக்கா, எப்படிக்கா அப்படி சொல்ற? இவனுங்களை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுக்கா. இவனுங்களை சும்மா விட போய் தான் இவனுங்க இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2ல 1 இன்னைக்கு பாத்தே ஆகணும்க்கா. எந்த பிரச்சனையும் வந்தாலும் பரவாயில்ல. சூப்பர் தான், சூப்பர். இப்படிதான் பேசணும். டாக்டர்னா எந்த உயிரையும் காப்பாத்தணும்னு நினைக்கணும், அழிக்கணும்னு நினைக்க கூடாது, புரியுதா? கொஞ்சமாச்சும் இங்கிதத்தோட பேச கத்துக்கோங்க. தயவு செஞ்சு 2 பேரும் மரியாதையை இங்க இருந்து கிளம்பி போயிருங்கன்னு சொல்லிட்டேன். சி, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. வெக்கமா இல்லையாடா உங்க 2 பேருக்கும்? மறுபடியும் மறுபடியும் வந்து இவனுங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. போங்கடா, போங்கடா. போனா இவன் அடிப்பான். ஷோ கடவுளே, இவ்ளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்குடா இங்க வந்தீங்க? முதல்ல போங்கடா கிளம்பி. போய் தொலைங்க. இன்னொரு வாட்டி கண்ணுல பற்றாதீங்க. பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட விட மாட்டேன். அவனை சங்குதான் பாத்துக்கோங்க. இப்ப எதுக்கு நீ அவனுங்களை போ சொன்ன? ரகு, அவனுங்களை அடிச்சு மட்டும் இப்ப என்ன ஆக போகுது? 2-3 அடி அடிச்சோமா விட்டோமான்னு விட்டுரு ரகு. வீணா பிரச்சனை வேண்டாம். அவனுங்களை நம்பிலாம் நான் பயப்படல. இது ஹாஸ்பிட்டல், எல்லாரும் வந்து போய் இருக்கிற இடம். இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி அதோ ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? சொல்லு ரகு. இந்த மாதிரிலாம் வேண்டாம், விட்டுரு. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல. நம்ம வீட்டுக்கே போவோம், வா. என்ன சொல்ற? எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல. நான் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அப்படியே வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை எனக்கு. சரி வா. அத்தை,
ரொம்ப நேரமா அழுதுகிட்டே தான் இருக்கீங்க அத்தை. சொல்றத கேளுங்க அத்தை. நேத்து நைட் ஆரம்பிச்ச அழுக இன்ன வரைக்கும் முடியல. அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, பத்திரமா ஒரு இடத்துல இருப்பாங்க அத்தை. புரிஞ்சுக்கோங்க அத்தை. நீங்க ஒரு வாய் காஃபி ஆச்சு குடிக்கலாம்ல அத்தை. அத்தை அத்தை உங்ககிட்ட தான் கேக்குற அத்தை. அனுமா, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உன்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கேன். வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கனையும் அங்கனையும் ஏறி இறங்காத. சொல்றத பார்த்து புரிஞ்சு நடந்துக்குமா. கீழே இரு சரியா? எனக்கு பசிச்சான சாப்பிட்டுக்க தெரியும். எனக்கு ஒன்றும் சாப்பாடு தேவையில்லை. போ, நீ போயிட்டு நீ சாப்பிட்டியா? குழந்தைக்கு சோறு கொடுத்துட்டு படுங்க போங்க. என்ன இத்தனை நாள் பத்து வளர்த்தவ எங்க இருக்கா என்ன ஆனான்னு தெரியல. எங்க அம்மைய பத்தி நினைக்காம நான் என்னதான் பண்ணுறது? எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. அத்தை அனு, உனக்கு சொன்ன புரியாதாமா? போ. அத்தை நான் காஃபி ஆச்சு போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரே ஒரு காஃபி மட்டுமாச்சும் குடிங்களேன் அத்தை. உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிட்டுன்னா உங்க பையன் வந்தா என்ன அத்தைன்னு சொல்லுவேன். உங்க எல்லாரையும் நம்பி தானே விட்டுட்டு போனான்னு கேட்பாருல. அவங்களுக்காண்டி ஒரு வாயாச்சும் குடிங்க அத்தை. அனு, உன்கிட்ட சொன்னா புரியாதா? போயிட்டு உன் வேலையை மட்டும் பாருன்னா உன் வேலையை பாருன்னு தான் அர்த்தம். தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிடாத. இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கும் போது மரியாதையா போயிருன்னு சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓவரா சீன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறியா நீ? என் அம்மா எங்க போனா என்ன பண்ணான்னு தெரியல. நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்து அத்தை சொத்தை இதை குடி அதை குடின்னுக்கிட்டு போயிடானு தயவு செஞ்சு. மருமவுல இங்க பாரு மருமவுல, உன் கோவம்லாம் என் மேலதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் அம்மா போகும்போது நான் தடுக்காம விட்டுட்டேன். அதனாலதான் நீ இவ்வளவு கோவப்படுற. இங்க பாரு, அவ ஒண்ணும் போயிட்டு ரோட்ல இருக்கிறவெல்லாம் இல்ல சரியா? காசு பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தானே போயிருக்கா. கையில ஒரு 10 லட்சம் கிட்ட வச்சிருந்தால. அவ போயிட்டு ஹோட்டல் நல்ல ஹோட்டலா இருந்துகிட்டு சோத்தை எல்லாம் தின்னுக்கிட்டு தான் இருப்பா. அவ ஒரு தீனி மூட்டைன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அவளை நினைச்சு நீ உடம்ப வீணா கெடுத்துக்காத. புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கேன். ரேஸ்மாவே கூட்டிட்டு வராங்களாம் வீட்டுக்கு. வா கீழே போயிருப்போம். பிள்ளை வரும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிள்ளை வருது. தயவு செஞ்சு உங்க வேலையை பாத்துக்கிட்டு போங்க அத்தை. இதே உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வலி என்ன வேதனை என்னன்னு சொல்லிட்டு. நீங்க இங்க தானே இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என் வலி என்ன வேதனை என்னன்னு சொல்லிட்டு. என் பெத்த அம்மாவை வெளியே அனுப்பியிருக்கீங்க எல்லாருமா சேர்ந்து. ஏதோ வீண் பழி போட்டுட்டு அவங்க பாட்டுன்னு எதையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயாச்சும் கடந்தாங்க. அம்மா கூட இருக்காங்கன்ற நிம்மதியாச்சும் எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ உங்க எல்லாராலையும் என் அம்மா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. மருமவுல, உன் அம்மா பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறியா நீ? போது நிறுத்துங்கத்த. என் அம்மா அப்படி என்ன பண்ணாங்க சொல்லுங்க. எங்க அம்மா அப்படி என்ன பண்ணாங்க? உங்களுக்கு என்ன தெரியும் என் அம்மாவை பத்தி? ஏதாச்சும் எங்க அம்மா பண்ணதுக்கு ப்ரூஃப் இருக்கா? எதுவுமே இல்லல்ல. அப்ப எங்க அம்மா தான் பண்ணாங்கன்னு நீயா எப்படி சொல்றீங்க? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பெரியவங்க மாதிரி பேச பழகுங்க. உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. இவளை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வரீங்களே. என் அம்மா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமா என்னென்ன மாதிரி பேசுனீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையா தானே இருந்தேன். ஏன் பணத்து விஷயத்துல எடுத்துக்கோங்களேன். என் அம்மா எங்க இருந்து திருடி எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு எவ்வளவு பழி போட்டீங்க. என் அம்மா அவ்வளவு கதறினாங்க இல்லன்னு சொல்லி. ஆனா உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்க எல்லாரும் நம்புனீங்க. சொல்லுங்க அத்தை சொல்லுங்க. இப்ப வாய் தோறங்க. இங்க பாரு மருமவள, உண்மை சில நேரம் கசக்கத்தான் தெரியும். அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம் சரியா? அதே மாதிரிதான் இந்த நேரத்துல உண்மை என்னன்னு உள் மனசுக்கு தெரியும். என்ன அம்மா பாசத்தினால அது மறையுது அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேத்துக்க முடியாது. உனக்கு பசிச்சா சாப்பிடு, பசிக்கலன்னா பட்டினியா கடந்து சாவு. அதை பத்தி எனக்கு ஒரு அக்கறையும் இல்ல. இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கணும். அதுக்கு உன் அம்மா இந்த வீட்டுல இருந்தா ஏன் நிம்மதி மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதியும் கேடும். அதுக்காண்டி உன் அம்மாவை இந்த வீட்டை விட்டு விரட்டினதுல தப்பே இல்லைன்னா எனக்கு தோணுது. என் அம்மால மட்டும்தான் இந்த வீட்டு நிம்மதி அழியுதா? மருமவுல, பேசணும்னா பேசிக்கிட்டே தான் போகணும். மரியாதையா போயிட்டு ஒரு கப்பு காப்பியை குடிச்சிட்டு என்ன வேணா பண்ணு. உன்னை யாரு கேட்க போறா? உன் அம்மாவே போன் பண்றேன்னு சொல்லிருக்காங்களே, அப்புறம் என்ன? இப்ப நிம்மதியாமா? சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தவகிட்ட வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி வீணா சண்டை இழுத்து விட்டுட்டியே. இப்ப நிம்மதியா உனக்கு? வாயை திறந்து சொல்லுமா, இப்ப நிம்மதியா? அத்தை நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே அத்தை. நீங்க சாப்பிடாம இருந்தீங்க, அதனாலதானே நீங்க ஏதாச்சும் சாப்பிடுங்கன்னு கேட்க வந்தேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? போத நிறுத்துமா உன் நல்லவ வேஷம்லாம். நானும் கொஞ்ச நாள் இவன் நல்லவதான் நினைச்சு உனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டேன். இப்பதான் தெரியுது என் அம்மா சொன்னது உண்மை தானே. இப்பதானே புரியுது எனக்கு. நல்லவ மாதிரி நடிச்சு இவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு, அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு சண்டையை மூட்டி விடுறது ஒரு வேலை சொல்லி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேனே. சி மருமவள, அவ என்னதான் இருந்தாலும் பிள்ளைதாச்சு பொண்ணு, பாத்து பேசு. இங்க பாருங்க, யாருக்கிட்டயும் நானா போயிட்டு இது அதுன்னு குறை சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இல்ல. அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருங்க. எல்லாரும் அதுக்கு தானே ஆசைப்படுறீங்க. என் அம்மா இருக்கிறதுனால தானே உங்க எல்லாருக்குமே சங்கட்டமா இருக்கு. பிரிக்க மாட்டேங்குது. நீங்க எங்க அம்மா இல்ல, வீடு ஃபுல்லா உருண்டு பேரண்டு என்ன வேணா பண்ணுங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க வந்து யாரும் என்கிட்ட வந்து பேச தேவையில்லை. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் மருமவள சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ. யார் சொல்லி நடந்துக்கிற நிலைமையில நான் இல்ல. உங்க வேலையை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் கையெடுத்து கும்புறேன். இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணாம 2 பேரும் மரியாதை கீழே போயிருங்க. அத்தை நீங்க கொஞ்சமாச்சும் சாப்பிடலாம்ல. இப்படி நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு என்ன ஆகும்? அதனால தானே சொல்றோம். நீங்க சாப்பிட்டுட்டு வேணா ஆச்சிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி. அதை விட்டுட்டு நீங்க இப்படி உட்காந்து அழுதுகிட்டு மட்டும் இருந்தா சரியாயிடுமா? பிரச்சனைக்கு நீங்க தானே அத்தை சொல்லியிருக்கீங்க, தீர்வு எப்பவுமே உட்காந்து அழுகிறது இல்ல, அதை சமாதானப்படுத்தணும் சரி பண்ணணும்னு சொல்லி. வேற என்ன பண்ணலாம்னு யோசிங்க அத்தை. அதை விட்டுட்டு இப்படி எல்லார் மேலயும் கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருந்தா அது சரியாகுமா அத்தை? ஓ மகாராணி, எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டீங்களா? சரிங்க மகாராணி, சொல்லுங்க கேட்டுக்கிறேன். என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒரு கால்ல வேணா விழுந்து போதனை சொல்ற மாதிரி உங்க காலுக்கு அடியில உட்காந்துக்கிறேன். சொல்லி தரீங்களா? நான் கத்துக்கிறேன். அனு வாம போவோம். இவளுக்கு எவ்வளவு பட்டாலும் திருந்தாத ஜென்மம்.
போறத பாரு, திமிரு எடுத்தவ. எவ்வளவு திமிரு இங்க பாரு அனு. அவகிட்ட போயிட்டு வீணா நீ ஏதாச்சும் பேசி நீ வாங்கி கட்டிக்காத. எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான்னு சொல்லி. சரியா? இதெல்லாம் போட்டு ரகு கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, ரேஷ்மா கிட்ட எல்லாம். அவங்களே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க, புரிஞ்சுச்சா? பாட்டி நான் ஏன் சொல்ல போறேன், நான் சொல்ல மாட்டேன். சரிம்மா, போய் நீ சாப்பிட்டு ரோஷனுக்கு சாப்பாடு கொடு. அவங்க 2 பேரும் வரேன்னு சொல்லிருக்காங்க. சாப்பாடுலாம் ரெடி பண்ண சொல்லி முருகனை. சரிங்க பாட்டி. எம்மா என்ன திங்கு திங்க இந்த பொம்பளை. எங்க முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பார்த்து என்ன கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் ஒரு நேரத்துக்கு தான். இன்னும் மதியானத்துக்கு இந்த சிக்கன் கபாப்னுவாங்களே அத, சரியா? 3 கலர்ல இருக்குமே அதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் இந்த சவர்மான்னுவாங்களே, இந்த ரொட்டியில கறியை உள்ள வச்சு அப்புறம் இந்த கோஸ் அது இதுன்னு போட்டு எடுத்துட்டு வருவாங்களே அது, சரியா? அதுல கோஸ் எல்லாம் போட வேண்டாம், வெறுமனே கறி மட்டும்தான் இருக்கணும் அது ஃபுல்லாவே, புரிஞ்சுதா? என்னது ஒரு நேரத்துக்கா? என்னல உன் வீட்டு காசா? கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, இதெல்லாம் தின்னு முடிச்சிட்டு ஒரு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கும் எனக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு வா, சரியா? ஜூஸ் மட்டும் இல்ல, காப்பியும் வேணும். இப்படி சாப்பிடுறீங்களே, எப்படிமா? ஏன் உன் வீட்டு காசுலயே சாப்பிடுறேன்? எனக்கு இருக்கு, நான் சாப்பிடுறேன். உனக்கு என்ன? மூடிக்கிட்டு போ, போகும்போது அந்த கதவை சாத்திட்டு போ, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. அம்மா என்ன திங்கு திங்கா? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கொடுத்து வச்சவதா நீ. இந்த வயசான காலத்துல இப்படி 5 ஸ்டார் ஹோட்டல்ல காலு மேல காலை போட்டுக்கிட்டு எல்லாம் நினைச்சதான் உன் காலு கடியில தான் வந்து இருக்கு. சாப்பிடுவோம், எதை பத்தியும் யோசிக்காம நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்தாதான் அவனுக்கு சொல்ற வேலையெல்லாம் முடிக்க முடியும். அப்பதான் இன்னொரு 25 லட்சத்தை தருவானுங்க, இல்லன்னா அவனுக்கு தராம ஏமாத்திட்டு போயிருவானுங்க. என்ன ருசியா இருக்கு. மொத்தத்தையும் ஒரு புடி பிடிச்சிடணும். ஆமா, இன்னைக்கு எல்லாத்தையும் தின்னு தித்திரணும். நல்ல வேலை அந்த வீட்டுல இருந்து வந்ததும் ஒரு வகையில சௌகரியமா தான் போச்சு. இல்லனா இந்த வசதியெல்லாம் கிடைச்சிருக்குமா? இப்படி கால் மேல காலை போட்டுக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு இருக்க முடியுமா? இதையே காரணமா காட்டி ஒரு வாரம் இங்கேயே டேரா போட்டுற வேண்டியதுதான். இது மேல எப்படி இருக்கு, நல்லா பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கே. இன்னும் மதியானம் இந்த இறாலு, அதுக்கப்புறம் நண்டு, காடை, கௌதாரி என்னென்ன இருக்கோ எல்லாம் இறக்கிடணும். நம்மளா காசு தரப்பாரான், அவனுங்க தானே தரப்பாரானுங்க. அப்புறம் என்ன, கொடுன்னு கொடுக்க வேண்டியதான் வயிற்றுக்கு. இன்னைக்கு அங்க இருக்க வரைக்கும் ஒத்த பொருள் திங்க முடியாது, இங்க வந்து நம்ம இஷ்ட சௌகரியத்துக்கு இருக்க முடியுது. இவனுங்க கிட்ட சொல்லி இதே மாதிரி ஒரு ரூமையே வாங்கிட்டா என்ன? இவனுங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இவனுங்க கூடயே இருந்துகிட்டு இந்த மாதிரி ரூமை வாங்கிட்டா என்ன, எப்படி இருக்கும்? முதல்ல இந்த பொருளெல்லாம் தின்னு முடிச்சுட்டு நகை கடைக்கு போகணும். நகையை வாங்கி நம்ம கழுத்து நிறைய போடணும். அதுக்கப்புறம் கால் நிறைய தங்க கொலுசு வாங்கணும். நம்ம காலுக்கு, நம்ம கால் இருக்கிற அழகுக்கு தங்க கொலுசு போட்டா என்ன அழகா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே தங்க கொலுசு வாங்கணும்னு எவ்வளவு ஆசை. தங்கத்தை காலில இருந்து தலை வரைக்கும் ஃபுல்லா வாங்கி நிரப்பிடணும் இன்னைக்கு. ஜம்மா, உனக்கு அடிச்ச வாழ்வே வாழ்வு தாண்டி, தனி வாழ்வு கொடுத்து வச்சவ நீ. ஆமா, சரி சாப்பிடு. உக்காந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்னைக்கு சாப்பிட்டு முடிக்கிறது? நம்ம படுத்துக்கிட்டே சாப்பிடுவோம், இப்படி காலாட்டிக்கிட்டு நல்ல சௌரியமா தான் இருக்கும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஐய, என்ன பச்சமா பாட்டெல்லாம் மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா? இது கல்யாண சமையல் சாதம் இல்லையே, பிரியாணி சமையல் சாதம், பக்கத்துல தொட்டுக்க சிக்கன், இதுவே எனக்கு போதும். ஐயோ, இதெல்லாம் போதாது, இன்னும் ஜூஸ் எல்லாம் வேணுமே. இது எல்லாம் எனக்கு போதாது, ஜூஸும் எனக்கு வேணும், ஐஸ்கிரீமும் சேர்த்து வேணும். நான் ருசியா இருக்கு. சரி, என் அவளுக்கு போன் பண்ணி அவளுக்கு கொஞ்ச நேரம் பீதியை காட்டுவோம். இங்க இப்படி இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவன் நம்மள கண்டுக்காமையே போயிருவா. நம்ம கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னாதான் அவளும் நம்மளுக்கு ஐயோ நம்ம அம்மா கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி எதையாச்சும் பாவம் இறக்கம் பார்த்து அந்த வீட்டுக்கு கூப்பிடுவா. இவனுங்களும் எத்தனை நாளைக்கு வாங்கி கொடுப்பானுங்க, கொஞ்ச நாளைக்கு வாங்கி தருவானுங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவானுங்க. பச்சமா, இது சரிப்பட்டு வராது. உன் அவளுக்கு போனை பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவளை கொஞ்சம் பீதி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போற வழியை பாரு. நாளைக்கே இங்க இருந்து பேக் பண்ணி கிளம்பிடணும். அப்பதான் பாதி காசு தான் கொடுத்துருக்கானுங்க, மீதி காசை வாங்கணும் அவங்க கிட்ட இருந்து. சரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம், அவளுக்கு போனை பண்ணி என்ன பண்றான்னு கேட்போம். வீட்டுல என்ன நிலவரம்னு. ஒருத்தி வர காலை உடச்சிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு கிடந்தா, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்போம். வணக்கம் சொந்தங்களே, இன்னொரு வீடியோ இது கிளாரிஃபிகேஷனுக்காண்டி. அருள்முருகன் அண்ணன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அம்மாவை பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் படிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி இல்லைன்னு, நீங்கள் வந்து சொல்கிறத வந்து நான் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆதி பற்றி சொல்கிறதும் சரி, அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோலேயே வந்து நான் ஃபஸ்ட்டில்
ஃபர்ஸ்ட்லயே வந்து உங்களுக்கான ஆன்சர் தான் நான் பண்ணியிருப்பேனே. நீங்க தான் வந்து சொல்லியிருந்தீங்க, ஜென்ட்ஸ் வாய்ஸ் கேட்கறக்கு பதிலா வந்து லேடீஸ் வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பேர் மென்ஷன் பண்ணல. எனக்கு வந்து சடனா ஞாபகம் வரல அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த மாதிரி வந்து எடிட்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். மத்தபடி நான் கமெண்ட் பார்க்காமலாம் இல்ல. நீங்க பண்ற கமெண்ட்லாம் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். லிட்டரலி உங்கள கஷ்டப்பட்டுருந்தேன்னா சாரி. ஆதி ஸ்டோரி பத்தி வந்து ஏன் வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா கேட்டேன்னா, அவங்கலாம் சொல்லியிருந்தாங்க, இது ரொம்ப போரிங்கா இருக்கு, ரொம்ப லென்த்தா இருக்குன்னு. அதனால தான் நான் அந்த அம்மாவ மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். இன்கேஸ் எனக்கே வந்து ஒரு வீடியோ சடனா போகல அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, இந்த வீடியோல இந்த மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் சொல்றீங்க தான், நான் இல்லன்னு சொல்லல. இப்போ கூட வந்து கொஞ்சம் ஸ்டோரி லைன்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அதனால தான் சொன்னேன். மத்தபடி எதுவுமே இல்ல. நான் எல்லார் கமெண்டும் வாசிக்க தான் செய்வேன். எல்லாருமே எனக்கு நல்ல கமெண்ட் மட்டும் தான் பண்றீங்கன்னு நான் அதில மென்ஷன் பண்ணிப்பேன். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் ரிப்ளை பண்ண மாட்றீங்கன்னு சொல்லிட்டு. பேபி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மணி 9 மணி. இப்ப தான் எடிட்டிங்கே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் ஓவரே குடுத்துக்கிட்டு இருக்கேன். பேபி இருக்க வீட்ல தெரியும். எங்க கூட வந்து யாருமே இல்ல. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கோம். அப்ப அவங்களுக்கு ஃபீட் பண்றது, சாப்பாடு குடுக்குறது எல்லாமே வந்து நாங்க தான் பார்த்தாகணும். அவங்க வெளிய போறாங்க அப்டின்னா, நான் தான் பிக் பண்ணி ஆகணும் அந்த விஷயத்த. அவங்களுக்கும் வேல இருக்கும். அவங்களே டிபெண்ட் பண்ணியா என்னால இருக்க முடியாது. அவங்கள பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோவே எடிட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோன்றதுனால என்னால டைமிங்கும் மேனேஜ் பண்ண முடியல. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, "டைமிங் கரெக்ட்டா போடுங்கக்கா, டைமிங் போடுங்க" அப்டின்னு சொல்லி. இந்த ஒரு ரீசன் தான், அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் என்னால முடியாத பட்சத்துல நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மார்னிங் மட்டும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் கரெக்ட்டான டைமிங்ல நான் அப்லோட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாக்கு தான் காலையில சொல்லியிருந்த அம்மாக்கு தான், மல்லிகா ஜோசப் அம்மாக்கு. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டோரி ரொம்பவே அழகா நரேட் பண்ணியிருந்தீங்க. நான் கமெண்ட்ல பார்த்தேன். ஐயோ! அம்மா தயவு செஞ்சு சாரிலாம் சொல்லாதீங்கம்மா. ஸ்டோரியே அந்த லைன் ஸ்டோரியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் என்னன்னா, நான் ஃபுல்லா யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டா, என்னால யூஸ் பண்ண முடியாது. அதுல வர ஏதோ ஸ்கிரிப்டட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல இருக்க ஸ்கிரிப்டட் அப்படியே எடுத்து என்னால வந்து நரேட் பண்ண முடியல இப்போதைக்கு. ஏன்னா வந்து ஆப்ல நெறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஒழுங்கா வந்து என்னால எடிட்டிங்கும் பண்ண முடியல. ஸோ என்னால என்னென்ன ஸ்டோரி எடுத்துக்க முடியுமோ, நீங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அ அ எப்படின்னா வந்து கார்த்தி வந்து அவங்க அப்பாவ பத்தி, அந்த ஸ்டோரிலாம் எனக்கே பிடிச்சிருந்துச்சு. ச்சே! நம்ம இந்த மாதிரி யோசிச்சு கொண்டு போயிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பா நான் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்ம்மா. மத்தபடி வந்து நீங்க சொன்ன ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க நரேட் பண்ணியிருக்க அந்த விதமே சரி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கமெண்ட் பண்றதுக்கே எனக்கு அவ்ளோ நேரம் ஆகும். குழந்தையும் இருக்கிறதுனால அது ஒரு சைடு இருந்தாலும், இருந்தாலுமே வந்து கமெண்ட்ன்னு மெனக்கட்டு நம்ம பண்ணும்போது வந்து அவ்ளோ நேரம் ஆகும். நீங்க ஒரு பேராகிராஃபா எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறமா வந்து ஏன் மத்தவங்களலாம் மென்ஷன் பண்ண முடியலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணுவேன். எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி லாஸ்ட் வீடியோல. இப்போ வந்து நம்ம வீடியோவே மட்டும் பார்க்குறவங்க, வீடியோ ஸ்கிரிப்டட் மட்டும் பார்க்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்காண்டி வந்து ஃப்ரண்ட்ல இத ஆட் பண்ணோம்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால தான் நான் இத லாஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆட் அதிகமா வருது அப்படிங்கிறாங்க. நம்ம லென்த் இன்க்ரீஸ் பண்ண ஆடும் அதிகமா வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மியூசிக் கூட அந்த அளவுக்கு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆ என்னால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா போடணும். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள போட்டுறணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். ஆட் அதிகமா வரதுனால தான் நான் அப்படி பண்றேனே. அதுக்கப்புறமா வந்து நெறைய பேர் நெறைய சப்போர்ட் குடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா வந்து நான் லாஸ்ட்டா தான் சொல்லியிருந்தேன் இந்த 5 மினிட்ஸ் வீடியோல தான். ஸ்கிரிப்டட் இந்த மாதிரி என்ன மாரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் சொந்தங்களே.